வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே வேதாளம் முருங்கை மரம் ஏறலை, பனைமரம் ஏறி இருக்கு. அந்த கதையை இப்போ கேட்க போறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தூத்துக்குடியில் பனை ஏறி கல் இறக்கி அதனை கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதா இன்றைக்கான பிரேக் நியூஸ். இப்படி ஒரு பிரேக் நியூஸ் ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சட்டத்திற்கும் காவல்துறைக்கும் ஒரு அமலில் இருக்கும் சட்டத்தை மீறி இப்படி ஒரு செயல் அப்படிங்கிறது தான் வருத்தத்திற்குரிய செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். இன்னொரு விஷயம், சீமான் போய் கல் இறக்கி போராடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் கல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, கல் அப்படிங்கிறது தடையில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வருது. அதனால் இப்போ கல் அப்படி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. கல்லை எதற்காக தடை செஞ்சாங்க, எப்போ தடை செஞ்சாங்க, அதற்கு அவங்க கூறின காரணம் என்ன, இத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக கல் எதற்கு தடையில் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் கல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கல் அப்படின்னா என்னன்னா, பனை மரங்களுடைய உச்சியில அந்த மட்டையை சரியா சீவி விட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான திரவம் தான் கல். இது ஒரு வகையான போதை தரக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது. இதில் நிறைய பனங்கற்கண்டு அந்த மாதிரி விஷயங்களும் தயார் பண்ணுறாங்க. நம்ம பதநீர்லாம் நிறைய பேர் குடிச்சிருப்பாங்க. இந்த கல்லில் சுண்ணாம்பு போட்டால் பதநீர், வேறு ஒன்றுமே கிடையாது. அது கொஞ்சம் இனிப்பு தரும், உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை அடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு கல்லை தடை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்லை தடை பண்ணிட்டு 1987ஆம் ஆண்டு கல்லுடைய தடை அமலுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டில் கல் இறக்கி விற்பது என்பது கூடாது அப்படிங்கிற ஒரு தடை சட்டம் வந்துச்சு. எதற்காக இந்த தடை சட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இவங்க இப்படி கல் இறக்குறதுனால நிறைய கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த கல்லில் மெத்தனால் அப்படி ஏதாவது கலந்தாங்க அப்படின்னா ஒரு உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயையும் வளர்ச்சியும் அன்னைக்குள்ள கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தடை சட்டம் அமலில் இருக்கிற காரணத்தினால நிறைய விவசாயிகள் இங்கே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நிறைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே 8 கோடி பனை மரங்கள் தான் இருக்குது. 8 கோடி பனை மரத்தில் 5 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. மிச்சம் 3 கோடி பனை மரங்கள் தான் மித்த மாநிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாநிலங்கள் கூட புதுச்சேரி, கேரளா, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கூட ஓரளவு கல்லெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்கிறாங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 5 கோடி பனை மரங்களை கையில் அப்படியே வைத்துக்கொண்டு எதற்காக தமிழ்நாடு அரசு இந்த ஒரு தடையை வைத்திருக்கிறது இன்னும் அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருடைய மைண்டில் எழுந்துட்டு இருக்கு. இதற்கான ஒரு முக்கிய காரணமாக அவங்க சொல்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க, இதனால் உடல்நலக்குறைவு ஏற்படும், தீங்கு ஏற்படும், குடும்பங்கள் இதனால் சீரழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கல் குடிக்கிறதுனால குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும், குடும்பங்களில் வறுமை நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்குள்ள கவர்மெண்ட், அதாவது 1987 காலகட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் இதை தடை செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒரு தடை சட்டம் இன்ன வரையுமே நீட்டிக்கப்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத எனக்கு தெரியல. நீண்ட காலமாக இது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தரப்புல இருந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தடை சட்டத்தை நீக்குங்க, கல்லை இறக்க அனுமதி கொடுங்க. ஏன் நீங்கள் காரணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குடும்பங்கள் வறுமையாகுது, குடும்பங்களில் சீர்குலைவு ஏற்படுகிறது, சமூக சீர்குலைவு ஏற்படுகிறது, குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்குது அப்படின்னு. நீங்கள் டாஸ்மார்க் அப்படிங்கிற பேரில் அதிக விலைக்கு விற்கப்படுற மதுபானங்கள்ல இருந்து எந்த உயிரும் பறிபோகவில்லையா, எந்த கள்ளச்சாராயங்களும் காய்ச்சப்படுறது இல்லையா, பிளாக்ல மதுபானங்கள் விற்கப்படுறது இல்லையா, அதிக விலைக்கு விற்கப்படுறது இல்லையா. இப்போ மதுபானங்களை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அது 1000 கோடி ஊழல்னு இடி மட்டும் தான் சொல்லுதே தவிர அது 10,000 கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சுருவோங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வாங்கி அதை தமிழ்நாட்டில் இம்போர்ட் பண்ணி அதற்காக வரியெல்லாம் செலுத்தி இந்த ஒரு மதுபானங்களை விற்கப்படும் பொழுது இதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. அதே இது கல்லை இறக்கி கல்லை விற்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வருமானங்கள் எதுவுமே கிடைக்காது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டேக்ஸ், அதாவது வருமான வரி.
விற்பனை வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமே தவிர அதிகப்படியான வருமானங்கள் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இன்ன வரைக்கும் கல் இறக்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடையை நீட்டித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருக்கிறது. எங்க நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு 146 கோடி மக்கள் தொகை இருக்கிறதுல 8 கோடி பனைமரங்கள்ல 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவ்வளோ பனைமரங்களை கையில் வச்சுக்கொண்டு இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லாம் இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. கல்லெல்லாம் இறக்கி விற்பனை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும் சரி, சத்தியமாக சொல்கிறேன் உயர்ந்திருக்கும். ஏன்னா இந்த மதுபானங்கள்லாம் வந்திருக்காது. வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து விதவிதமாக ரகரகமாக பிராண்டுகளில் விற்கப்படுற எந்த மதுபானங்களும் தமிழ்நாட்டு எல்லையை கூட தொட்டு பார்த்துருக்க முடியாது இந்த கல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. கல்லை இறக்க தடை செய்யப்பட்ட காரணமாக மட்டும்தான் வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் தமிழ்நாட்டில் இன்ன வரையும் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாமானிய விவசாயி ஒருத்தர் பேசுகிறாரு, நாங்கள் ஏன் கல்லை விற்கக்கூடாது, அதில் தான் எங்களுக்கு வருமானமே இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கல் இறக்கி குலத்தொழிலேயே மக்கள் போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, அவங்க படிப்பறிவையும் நாங்கள் முன்னேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு கல்லை இறக்கக்கூடாது, குலத்தொழிலில் மக்கள் ஈடுபற்றக்கூடாது, குலத்தொழில்களில் வாரிசுகள் முடங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிள்ளைங்கள் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு சைடில் இருந்தும் வராங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், குலத்தொழிலை விட்டுட்டு தான் படிப்பு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் இது கிடையாது. குலத்தொழில் ரொம்ப மட்டமாக இருக்குது, குலத்தொழிலால் வருமானங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் குழந்தைகள் படிப்பை நோக்கி போகணுமே தவிர ஏன் குலத்தொழிலே செய்யக்கூடாதா, குலத்தொழில் செய்யக்கூடாதா நான் கேட்குறேன். இப்போது தமிழ்நாட்டில் மதுபானங்களுக்கு தடை விதித்து இந்த கல்லுகளுக்கு முறையாக பராமரித்து கல்லை மட்டும் நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து பாருங்களேன். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக உயரும். குலத்தொழிலேயே மக்கள் ஈடுபட்டாலும் அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்கான பணம், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்குது. இந்த கல் அப்படின்னு பேசி போராடுறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும் அப்படி தான் இருக்குது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். கல்லில் கலப்படம் பண்ணி விற்றுருவாங்க, மெத்தனால் கலந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட், அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லணும்னா, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் விற்கப்படுற கல்லுகளில் எப்படி கலப்படம் செய்யாமல் விற்கிறாங்க? சட்டத்திற்கு உட்பட்டு பாதுகாப்பாக விற்கிறாங்கல்ல, அது அரசோடைய கையில் தானே இருக்குது. அது அரசோடைய டிபார்ட்மெண்ட் தானே மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அரசு இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு துறையை ஒதுக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கல்லை நிபந்தனைக்குட்பட்டு இறக்கலாம், விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏன் கொண்டு வர முடியாது? கல்லுகளை ஏன் பாதுகாக்க முடியாது? பனைமரங்களை ஏன் பாதுகாக்க முடியாது? இது மூலமாக பனைமரங்கள் அதிகமாக விளைவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க. அதிகமாக தென்னை பனைமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக, ஒரு மாநிலமாக பார்க்கப்படுவது தென் மாநிலங்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் தென் மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியாக இருக்கும். இந்த கல் மட்டும் இறக்கலாம், விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டா. ஆனால் அதை தான் கொண்டு வர மாட்டாங்களே, அதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதே மாதிரி கல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்லட்டா, மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இந்த ஒரு வாசகத்தை எத்தனை படங்களில் போட்டாலும் சரி, எத்தனை வீடியோக்களில் நான் கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை வீடியோக்களில் நான் சொன்னாலும் சரி, யாருமே கேட்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மதுவை தடை செய்கிற அளவுக்கு யாருமே இதை கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் என்னைக்கு மது தடை ஆகுதோ அன்னையிலிருந்து இந்த ஒரு வாசகம் எந்த படத்துலையும் போட வேண்டிய அவசியம் இருக்காது, நானும் வீடியோவில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். மதுவை தடை செஞ்சுட்டு நீங்கள் கல்லை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கமாக இருக்குது. கல் உயிருக்கு ஆபத்தானதான். அந்த உயிருக்கு ஆபத்தான பொருளை மக்கள் அருந்தக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் அரசு இதை தடை செஞ்சு வச்சுருக்கான். அப்போ நீங்கள் கொடுக்குற மது பாட்டல்கள்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. மது பாட்டல்கள்லாம் மூலிகை சாறுகள். அந்த மூலிகை சாறுகளை மக்கள் அருந்துறதுனால அவங்களுக்கு டெய்லி நல்லா உறக்கம் வரும், எந்த உடல்நல குறைபாடும் வராது அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லில் தான் இருக்குது. கல் ஒரு மூலிகை சாறு. அதாவது ஒரு விவசாயி அழகாக சொல்லியிருந்தார், அந்த பனை மரம் அப்படிங்கிறது ஒரு தாயம், அந்த தாயிட்டிருந்து கொடுக்கப்படுற பாலை நாங்கள் குடிக்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, தடை விதிக்கப்படுறதுக்கு அரசு யார் அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாரு இந்த விவசாயி. அதே மாதிரி பனை மரங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஒரு கல் அப்படிங்கிறது அமலுக்கு வந்தால்.
ஏன்னா பனைமரங்கள் சிறந்த காற்று தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நிறைய படிச்சிருப்போம். அதே மாதிரி கல்லை இறக்கி விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டா, தமிழ்நாட்டில் மது தடை வந்துட்டா, பனைமரங்களுடைய உற்பத்தி, பனைமரங்களுடைய வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக தான் இருக்கும். விவசாயிகளுடைய வளர்ச்சியும் அதிகமாக தான் இருக்கும். இதற்காகத்தான் சீமான் தூத்துக்குடியில் போய் கல்லை இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த கல் இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரே காரணத்துக்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். ஒரு அமலில் இருக்கக்கூடிய சட்டத்தை சீமான் மீறி இருக்காரு, இதற்கான தண்டனை சத்தியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிலாம் பேசிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அண்ணாமலையும் அதைத்தான் சொல்றாரு, ஒரு சட்டத்தை மீறி ஒன்று செய்ய வேண்டாம். கல்லை ஏன் இவர் ஏறி எடுக்கிறாரு? இவர் ஒரு 400 பேருக்கு, ஒரு 40 பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் ஒரு அரசுடைய சட்டத்தை மீறி ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணாமலை வச்சிருக்கிறாரு. இது போராடலாம், ரோட்டில் இறங்கி போராடலாம், கல்லை வேற யாராவது இறக்கி தருவாங்க, அதை குடிக்கலாம். ஆனால் நம்மளே இந்த ஒரு செயலில் ஈடுபடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறதா அண்ணாமலையுடைய பதிலாக இருக்குது. ஆனால் சீமானவர்கள் பனை ஏறுறதுல ரொம்ப சர்ச்சை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் என்ன சர்ச்சை இருக்குன்னா, அவர் அந்த கயிறுலாம் சணல் போட்டு கெட்டி அந்த கம்பு வச்சு அந்த கம்புல இருந்து அவர் பிடிச்சி ஏறினார். பனை 4 காலில் ஏறுற மாதிரி அவர் ஏறலை அப்படிங்கிறது விஷயம். ஒன்று சொல்லட்டா, ஒரு 50 வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நபர், பனை ஏறி பழக்கமில்லாத ஒரு நபர் பனை ஏறுறதே பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஏற முடியாது, எல்லாராலையும் முடியாது, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பனை ஏறி பழக்கம் இல்லாதவங்களால ஏற முடியாது. ஆனால் இப்படி ஒரு கயிறு கட்டியாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஏறி விவசாயிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் செய்கிறாரு அப்படின்னா பாராட்டுவோம், வேற எதுவுமே வேண்டாம். கயிறு கட்டி ஏறுறாரு, சட்டத்தை மீறாரு, இதெல்லாம் தாண்டி அவர் யாருக்காக நிற்கிறாரு? விவசாயிகளுக்காக நிற்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் கல்லில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் அது சயின்டிஃபிக்காக அது இன்னும் ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அதற்கான மருத்துவ குணங்கள் வெளியே தெரியாததுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்வேன். இனிமே யாராவது கல்லில் உயிரிழப்பு ஏற்படும், கல்லில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னத்தம்மா சொல்லணும்? அப்போ நீங்கள் கொடுக்குற மது அப்படிங்கிற மூலிகை சாறில் ரொம்ப அதிகமான மூலிகைகள் இருக்குது, அதிலிருந்து நல்ல உடலுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும், நல்ல பலம் ஏறும், சக்தி வரும், அது எந்த விதத்திலும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு திருப்பி கேளுங்க, ஓடி போயிடுவாங்க. அந்த மது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் சீரழியாத குடும்பங்களே கிடையாது. கல்லுனால சமூக சீர்கேடு ஏற்படுமா? நான் சொல்லட்டா, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு அப்படின்னு பல இதில் வந்துடுச்சு. இன்னமும் அந்த மதுவை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் மதுவை தடை பண்ண முடியாதா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மது விலக்கிற்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மது விலக்கு அப்படிங்கிறத கொண்டு வர்ற மாதிரி சத்தியமாக தெரியலை. அவங்களுடைய ஆட்சி காலமே முடிய போகுது, ஆனால் இன்னும் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு அரசுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு துறையில் டாஸ்மார்க் முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செஞ்சுட்டு போங்க. சீமான் அவர்களை பற்றியும் கமெண்ட் செஞ்சுட்டு போங்க. நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வேளை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.